வருகிற 27ஆம் தேதி டெல்லியில் காவிரி மேலாண்மை கூட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அடுத்த மாதம் கர்நாடகம் 31.24 டிஎம்சி நீரை விடுவிக்க தமிழகம் சார்பில் வலியுறுத்த திட்டம். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றப்படும். வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. கோரிக்கைகளை வேண்டுகோளாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், என்றும் நான் உங்களில் ஒருவன். உங்களுக்கான அனைத்தையும் நிச்சயம் படிப்படியாக நிறைவேற்றியே தீருவேன். அரசியலுக்காக அல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் ஏற்றமடைய ஏராளமான திட்டங்கள். உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் 13,337 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை விசாரித்து வரும் நீதிமன்றத்திற்கு நிலையான நீதிபதி நியமிக்கப்படவில்லை. விசாரணை காலதாமதம் என ஜெயராஜ் மனைவி ஜெயராணி மற்றும் மகள் பெர்சிஸ் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி தாளமுத்து நகரில் விற்பனைக்காக காரில் கஞ்சா கடத்திய 3 பேர் கைது. 11 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு கார் பறிமுதல். இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் முக்கிய கமாண்டர் உயிரிழப்பு. ராணுவ தளங்களை நிர்வகித்த முக்கிய நிர்வாகி அமீன் என தகவல். தமிழ்நாட்டில் ஈரோடு, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. அதிகபட்சமாக மதுரையில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 22,000 கன அடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்கு 16,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையிலும் அணையின் நீர்மட்டம் 113.81 அடியாக நீடிக்கிறது. வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். அமுல் கந்தசாமி எம்எல்ஏ மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இரங்கல். அயராது மக்கள் பணியாற்றியவர் அமுல் கந்தசாமி என உருக்கு. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் உணவு விநியோக ஊழியர் படுகாயம். தலையில் பலத்த காயத்துடன் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. வரக்கூடிய பருவமழையை சவாலாக எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது. மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. அச்சரப்பாக்கத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து. பேருந்தில் பயணம் செய்த தொழிலாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ஈரானிலிருந்து மேலும் 256 இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் திரும்பினர். மீட்கப்பட்டவர்களில் பெரும்பாலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தகவல். இந்தியாவில் 295 பெட்டிகள் 6 என்ஜின்களுடன் இயக்கப்படும் மிக நீண்ட சரக்கு ரயில். கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயில் என்ற பெருமை பெற்றது சூப்பர் வாசுகி. சோளிங்கர் அருகே மேலும் ஒரு பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது மர்ம நபர்கள் வெறிச்செயல். உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பாதிப்பு.
கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த கல்லூரி மாணவியின் உறவினர்கள் காதலனை தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. காவல் நிலையத்தின் முன்பு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியீடு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு. சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஏர் இந்தியாவைச் சேர்ந்த 3 அதிகாரிகளை நீக்கி சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அந்த அறிக்கையை 10 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் ஆணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் ML ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஈரான் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற திருநெல்வேலி மாவட்ட மீனவர்கள் 36 பேரிடமிருந்து 4 நாட்களாக தொடர்பு இல்லை என்பதால் பரபரப்பு. விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் சபாநாயகர் மனு. திருப்பூரில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்து இயக்கிய விவகாரம். வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ஓட்டுநர் சஸ்பெண்ட். அகமதாபாத் விமான விபத்தில் 247 பேரின் DNA உறுதி செய்யப்பட்டது. உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி தீவிரம். மகாராஷ்டிராவின் முக்கிய நகரத்தில் இறைச்சி கடைகளுக்கு தடை. முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவு. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் ராணுவத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் முக்கிய ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்த சயீத் இஷாதி உயிரிழப்பு. குத்ஸ் அமைப்பின் கமாண்டர் பெஹ்னாம் சஹ்ரியாவும் இஸ்ரேல் குண்டுவீச்சில் பலி. இஸ்ரேலில் ஈரான் ட்ரோன் குண்டுவீசி தாக்குதல். பேட்சே நகரில் முக்கிய கட்டிடங்கள் பலத்த சேதம். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சதங்கள் அடித்த விக்கெட் கீப்பர் சாதனையை படைத்தார் ரிஷப் பண்ட். மகேந்திர சிங் தோனி 6 சதங்கள் அடித்திருந்த சாதனையை முறியடித்தார். இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் ஆகியோர் சதமடித்தும் 500 ரன்களை எட்டாத இந்திய அணி. அடுத்தடுத்த வீரர்கள் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். இந்தியா இங்கிலாந்து இடையிலான 5 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் இன்னிங்ஸில் 471 ரன்களில் ஆல் அவுட் ஆனது இந்திய அணி. மழை காரணமாக இங்கிலாந்து அணி ஆட்டம் தாமதமாக தொடங்கியது. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.